இங்கே எல்லா விஷயமும் தெரிஞ்சு மீனாவும் ங்கிறவங்களும் வீட்டுக்கு வராங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு யாருமே பதில் சொல்லலை. அப்போ வந்து தான் பதில் சொல்லிட்டு இருக்கா, அக்கா தங்கமயில் அக்கா இப்படி பண்ணிட்டாங்க, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுட்டு அதனால தான் இப்போ இந்த வீட்டில் பிரச்சனை நடக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனாங்கிறவங்க வந்து கோமதிட்ட பேசுகிறாங்க. அத்தை இந்த விஷயத்துக்கு இல்லாமவா தங்கமயில் அக்காவே வீட்டை விட்டு வெளியில் ரெட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த விஷயம் இல்லாமாவா, இதில் உனக்கு என்ன சின்ன விஷயமாடி? அவள் என்னென்ன பொய் சொல்லி வச்சுருக்கான்னு தெரியுமா? அவள் வயசு சின்னவா, படிக்கிறதுல இதுக்கு மேலே இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்கா தெரியும். அதில் வேறு அவ்வளோ பொய் சொல்லிவிட்டு ஆஃபீஸ்க்கு வேறு போகிறேன்னு போய் என்னெல்லாம் பண்ணியிருக்கா. இதை சின்ன விஷயம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இதை பற்றி நீ பேசணும் தேவையில்லை. இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டில்ல, அந்த வீட்டில் இருக்கவங்க மட்டும் பேசினா போதும், நீங்கள் எதுவும் பேச வேண்டிய தேவையில்லை அப்படிங்காங்க. உடனே அது இல்லத்த அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. அப்போ வந்து அவங்க வந்து மீனா கையை பிடிச்சிட்டு, இல்லை மீனா இதுக்கு மேலே நீ எதுவும் பேசண்டா, நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மீனாவும் அமைதியாயிருந்தாங்க. அடுத்ததாக குழலிங்கிறவங்க வராங்க. குழலிங்கிறவங்க வந்து, ஐயோ என் குடும்பம் இப்படியா போகணும், நான் அப்போவுமே நினச்சேன், இவளை பார்த்தோன்னே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதுவும் இவங்க வீட்டில் இவங்க அம்மா அப்பாவும் போடுற சீன் இருக்குது, ஐயோ அம்மானு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்தே கத்திட்டு வராங்க. மீனா சொல்கிறோம், எதுக்கு நீ இங்கேருந்தே கத்திட்டு வரைய, வீட்டுக்குள்ளே வந்து பேச வேண்டியது. அடி போங்கடி, நீங்களும் என்னெல்லாம் பொய் சொல்லி வச்சிருக்கீங்களா யாருக்கு தெரியும், அவளோட நீங்களும் தானே சேர்ந்து சேர்ந்து குசு குசுன்னு பேசுனீங்க, நீங்களும் அதுவும் கூட சேர்ந்து கூட்டுக்கலவானியா, இன்னும் என்னடி விஷயத்தில் மறைச்சிருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க மேலே பள்ளி போடுதாங்க. உடனே மீனாவும் ராஜின்னு சொல்கிறாங்க, ஐயோ அண்ணி நாங்கள் என்ன பண்ணோம், நீங்கள் ஏன் எங்கள் மேலே அடுத்தது போடுதியே, நாங்களும் ஒன்றும் பண்ணலை, நீங்கள் உடனே எதுனாலும் எங்களையும் சொல்லிட்டு இருக்காது அப்படிங்கிற. ஆமாம் யாருக்கு தெரியும், எந்தெந்த இதில் எந்தெந்த புத்தில் எந்தெந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும், நீங்களும் ஏதாட்டும் பண்ணியிருப்பிய, வெளியில் சொல்ல மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மூக்கை சிந்திக்கிட்டே வராங்க. அப்போவுமே அவன் மேலே சந்தேகப்பட்டமா, இவன் இப்படி தான் இருப்பான்னு எனக்கு தெரியும், ஐயோ என் தம்பியோட வாழ்க்கை இப்படியே வீணாக போச்சே, வயசானவ வேற, அதில் வேற படிக்கலான்னு வேற போய் சொல்லியிருக்கா, நீ என்னெல்லாம் போய் சொல்லியிருக்காலும் சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒப்பாரி வச்ச மாதிரி படிச்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கா எங்கே வந்து தங்கமயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ளே தாண்டி இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருமா அவளை போய் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கா அப்படிங்காங்க. இதில் அவள் அம்மா அப்பா வந்தாவளா வரலையா, ஃப்ராடு பயில்வேன், என்னெல்லாம் ஃப்ராட் அளந்து விட்ருக்காள்வா அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இன்னும் வரலடி, ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி கோமதிங்கிறவங்க சொல்கிறேன். அம்மா தங்கமயிலே, இன்னும் என்னெல்லாமா போய் சொல்லியிருக்க, ஒன்றா ரெண்டா இன்னும் எத்தனை, இன்னும் சொல்லு, நிறைய பொய் சொல்லியிருப்ப அப்படிங்க. இல்லை அண்ணி, நீங்களும் என்ன இப்படி சொல்கிறீங்களா அப்படி. அண்ணி அடி, இனிமே நீ அண்ணிலாம் சொல்லவே கூடாது, ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிரு, அண்ணி அம்மள அண்ணி, இனிமே எனக்கு நீ யாரோ அண்ணியும் கிடையாது நொன்னியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலுங்கிறவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன பேசுகிறோன்னு தெரியல, மரியாதை இந்த வீட்டை விட்டு கிளம்பிடு அப்படிங்காங்க. ஆனா இவளாடா சும்மா வெளியில் அனுப்பாதாடா, நீ கட்டுற தாலி இருக்குல்ல, அந்த தாலியை கழட்டிட்டு வெளியில் விடு, இல்லைன்னா அதையும் வச்சுக்கிட்டு என் புருஷன் இவன் தான் சொல்லிட்டு அலைவா அப்படிங்க. கரெக்டாக சொன்னாக்கா, அதை தான் செய்யணும், எடி என் தாலி கழட்டி தாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏங்க இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு மீனவராஜ், அத்தான் இப்படிலாம் சொல்லாதீங்க அத்தா அப்படிங்க. நீங்கள் சும்மா இருங்கம்மா, இது என்னோட வாழ்க்கை அப்படிங்க. தாலி கழட்டி தெரியா என்ன அப்படிங்க. இவ இல்லை தங்கமே இல்லைங்கிறவங்க, இல்லைங்க அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தாலி கழட்டி தாரியா இல்லையாடி அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆனால் தங்கமயிலுங்கிறவங்க இன்னும் எதுவுமே கழட்டி கொடுக்கல. பார்க்க மக்கள் என்ன நடக்குங்கிறத.